தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. காலையிலும் தாங்குகின்றது. இரவினிலும் தாங்குகின்றது. காலையிலும் தாங்குகின்றது. இரவினிலும் தாங்குகின்றது. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. அதிகாலையில் உங்கிருபைக்காய் அனுதினமும் காத்திருக்கிறேன். அதிகாலையில் உங்கிருபைக்காய் அனுதினமும் காத்திருக்கிறேன். நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். நான் உம்மையே தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. மீனின் வயிற்றிலே யோனாவையும், மீனின் வயிற்றிலே யோனாவையும் உங்கிருபைதான் தாங்கினதையா. உங்கிருபைதான் தாங்கினதையா. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. உயிரோடு இருப்பதும் உங்கிருபை தானையா. நான் உயிரோடு இருப்பதும் உங்கிருபை தானையா. என் ஜீவனை பார்க்கிலும் உங்கிருபை பெரிதையா. என் ஜீவனை பார்க்கிலும் உங்கிருபை பெரிதையா. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபை என்னை தாங்குகின்றது. தேவ கிருபை என்னை தாங்குகின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் பெற்றவர்களாய் வேதனையோடு கண்ணீரோடு இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய ஊழிய பாதையிலே நான் நெருக்கத்திலே கடந்து போனேன். நான் ஊழியம் செய்த என்னுடைய கிராமத்திலே என் மக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை நீதிமன்றத்துக்கு முன்பாய் கொண்டு போய் நிப்பாட்டினார்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு வேதனை உள்ளதாகவே இருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் நான் முல்லைத்தீவுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கொக்கு தொடுவாய் என்கிற பகுதியிலே நான் விபத்துக்குள்ளாய் மரணப்படுக்கையில் என்னை தூக்கி எடுத்தார்கள். எல்லா சூழ்நிலையும் எனக்கு வேதனையாகவே இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த வேளைகள் நான் ஆண்டுடைய சமூகத்திலே தனிமையிலே போய் ஆண்டுடைய வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சங்கீதக்காரன் அங்கே இப்படியாய் சொல்லுகிறான், என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவருடைய அந்த அன்பு என்னுடைய உள்ளத்தை தேற்றினது. நிச்சயம் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆறுதல் உங்களை தேற்றுவதாக.